வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் கையில் சிக்கிய கருத்து கணிப்பின் ரிப்போர்ட். பெரும் ஆதரவு ஓபிஎஸ்க்கு. அதிர்ந்து போன எடப்பாடி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் அதிகப்படியான வாக்குகள் வந்திருக்கிறது என்று மூத்த முக்கிய புள்ளி ஒருவர் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்திப்பில் சொல்லியிருக்கிற நிலைமையில் எடப்பாடிக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை அவருடைய அணியினருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இபிஎஸ்ஸின் வேலையாக கிட்டத்தட்ட 5க்கும் 6 பன்னீர்செல்வம் அவர்களை களமிறக்கியும் ஓபிஎஸ்க்கு அதிகப்படியான ஆதரவு போயிருக்கிறதா, இது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, இது நடக்க வாய்ப்பே இல்லையே என்ற ஒரு யோசனையில் நம்மளுடைய இபிஎஸ் தரப்பினர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும், மேலும் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் மெஜாரிட்டியை படைக்கிறார். ஏனென்றால் 2 பெட்டிகள் இருந்திருக்கிறது. அதில் 2வது பெட்டியில் தான் பன்னீர்செல்வம் பெயரும் அவருடைய சின்னமும் இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சுயேட்சை வேட்பாளராக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் அவருக்கான ஆதரவை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் பொதுமக்கள். ஏனென்றால் அவருடைய ஆளுமையும் அவருடைய செயல்பாடுகளும் நிலைப்பாடுகளும் அனைத்தும் பொதுமக்களுக்கு ஈர்க்கக்கூடியதும் பொதுமக்களுக்கு தேவையான சேவையாக ஓபிஎஸ்ஸின் சேவை இருக்கிறது என்றும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் பன்னீர்செல்வத்தை தேடி தேடி வாக்களித்திருக்கிறார்கள் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், பன்னீர்செல்வம் அவர்கள் தேனியில் எப்படி எனக்கு ஆதரவு கிடைத்திருந்ததோ, எப்படி என்னென்னலாம் செய்தேனோ அதை முழுமையாக பொதுமக்களிடம் எடுத்துரைத்திருக்கிறார். அதேபோல் ராமநாதபுரம் தொகுதியையும் நாம் கண்டிப்பாக ஒரு பெரும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என்று முழு நம்பிக்கையும் வாக்குறுதியும் கொடுத்ததனாலே ஓபிஎஸ்க்கு அதிகப்படியான ஆதரவை பொதுமக்கள் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் பன்னீர்செல்வத்தை நம்பி ஒரு சில மக்கள்கள் வாக்கு செலுத்தினாலும் கூட பெருமிதத்தில் 80% மேல் வாக்குகளை ராமநாதபுரத்தில் மொத்தமாகவே வாக்காளர்கள் அவர்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்தியிருக்கிறார்கள். அதில் ஓபிஎஸ்க்கு எவ்வளோ சதவீத வாக்குகள் வந்திருக்கிறது என்ற ஒரு அடிப்படை தெரியப்படாமல் இருந்திருக்கிறது. ஏனென்றால் ஜூன் 4ஆம் தேதி வரைதான் அக்யூரட்டாக, அதாவது கணிச்சமான வாக்குகள் எவ்வளோ வந்திருக்கிறது, சமுதாய வாக்குகள், குறிப்பிட்டோர் வாக்குகள், மீனவர் வாக்குகள், பொதுமக்கள் வாக்குகள் என்று பெண்கள் ஆண்கள் என அனைத்து தரப்பினர் வாக்குகளும் எவ்வளோ சதவீதம் வந்திருக்கிறது, குறிப்பிட்ட இடங்களில் அதிகப்படியான வாக்குகள் வந்திருக்கிறதா என்பதனை கரெக்டாக சொல்ல வேண்டுமென்றால் அது ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்று தெரியப்படும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். பன்னீர்செல்வத்தை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் மிகுந்த ஒரு பின்னிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்றும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. ஜெயபாலன் அவர்களுக்கு அந்த அளவிற்கு ஆதரவு இல்லாதன் காரணமாக அதிமுகவின் போக வேண்டிய ஆதரவை எல்லாம் வாக்குகளை எல்லாம் தன் பக்கம் திருப்பும் முயற்சியில் முதல் இறங்கி வேலை பார்த்தவர் அண்ணன் பன்னீர்செல்வம் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழல்தான் ஓபிஎஸ்ஸின் அதிரடியான செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடுகள் பெரும் விதத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும் யார் இந்த ஒரு தமிழகத்தில் பெரும் விதத்தில் நாடாளுமன்ற சீட்டுக்களை தொகுதிகளை தட்டி தூக்கி எம்பியாக உருவெடுத்து மாறப்போகிறார்கள். அதில் பன்னீர்செல்வம் இடம்பெறுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்த எழுப்பப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியல் சார்ந்த காணொளிகளும் வந்து கொண்டே இருக்கும் மக்களே.